அரசியல் சூப்பர் ஸ்டார்னா இவரை சொல்லலாம், சீமானா. விஜய் சொல்லலாம். நான் மு.க. ஸ்டாலின் நினைக்கிறேன். அரசியல் சூப்பர் ஸ்டார்னா மு.க. ஸ்டாலின். அண்ணன் சீமான் தான் எப்போதுமே. விஜய் வராருல, விஜய் தான் சொல்லலாம். ஸ்டாலின். விஜய் தான். இல்ல விஜய். ஊரை சொல்லலாம். அண்ணாமலை சூப்பர் ஸ்டார்னா அண்ணாமலை. பழனிசாமி ஸ்டாலின் தான். யாரு சொல்ல இப்போதைக்கு பார்க்க போனாக்கா ஸ்டாலின் தான் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. எடப்பாடியார் ஓரளவு தேரலாம். ஆட்சி ஆண்டது ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் தான் சொல்லணும். தளபதி விஜய் தான். விஜய் தான். எனக்கு தெரிஞ்ச எடப்பாடியார் தான். அரசியல்ல எடப்பாடி தான். இப்போதைக்கு எடப்பாடியை சொல்லலாம். ஏற்கனவே 4 வருஷம் நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தாரு, நிர்வாகத்தை கரெக்டா பண்ணா போல. ஆனா எடப்பாடியை சொல்லலாம். அண்ணாமலை சார். அண்ணாமலை. மு.க. ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் சொல்லலாம். ஸ்டாலின். இப்போதைக்கு சூப்பர் ஸ்டாரா வர்றதுன்னா எடப்பாடி தான். ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யறாரு. ஒரு 4 வருஷம் ஆடும் போது கொரோனா டைம் சூப்பரா பண்ணாரு ஆட்சி. எடப்பாடி பரவாயில்ல ஓரளவுக்கு. அவர் பண்ண 4 வருஷம் ஆட்சியில இவரோட பரவாயில்ல, அவர் எவ்வளவு மேல். விஜயான தலைவனா விஜய் தான். விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் தான். முதல்ல ஸ்டாலின் தான் சொல்லலாம். இப்ப இருக்கிற விஜய். இப்போ அண்ணாமலை தான் சார். அவர் நேச்சுரலா ஒரு விவசாயி. யாரு? எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றேன். மக்களுக்கு நல்லது செய்யணும், ஒரு அளவுக்கு ஆட்சியை நல்லா நடத்தணும்ன்றதுக்காக செஞ்சாரு. எடப்பாடி தான். எடப்பாடி தான் மறுபடியும் முதலமைச்சராக வரணும். அண்ணன் எடப்பாடியா இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு அவரை பிடிக்கும், அவர் கொள்கைகள் பிடிக்கும். அதனால எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கிறதுனால நாங்க எடப்பாடியாரை ஆதரிக்கிறோம். இபிஎஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போதைக்கு ஒரு 4 வருஷம் ஆட்சி அமைச்சாரு, நல்ல முறையா இருந்துச்சு. எடப்பாடியார் அவரோட ஆட்சியில தான் பாத்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு நிறைய இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இப்போ என் பசங்களெல்லாம் நான் வெளியே அனுப்பணும் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரீசெண்டா நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால அவர் வந்தாரு அப்படின்னா எங்களுக்கு இன்னும் பாதுகாப்பா இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அவர் பூர்த்தி செஞ்சு தருவாருன்ற ஒரு பெரிய நம்பிக்கையும் இருக்கு. எடப்பாடி நம்பிக்கையான தலைவர் யாருன்னாக்கா, இப்போ அடுத்து 2026 பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடியார் தான் நல்லா இருக்கும். அண்ணா எடப்பாடியார் தான்.